ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் இது இல்லை கைஸ். ட்ரெயின் நம்பர் 06191 தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஜன்சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் D1 கோச்சில் தான் கைஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ட்ரெயினோட கோச் காம்பசிஷன் வந்து வேரிஸ் மெயின் ஆப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணாமல் தாங்க இருக்காங்க. முன்னாடி வந்து இந்த ட்ரெயின் வந்து ஐசிஎஃப் கோச்சில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. 10 அண்டர்சர்வ்டு 2 SLRD அப்புறம் வந்து 6 ஸ்லீப்பரு 2 ADCயோட ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெயின் வந்து டிசம்பர் 2nd வீக்லேருந்து வந்து கேன்சல் பண்ணுறோம், ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து டிசம்பர் 2024 தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப டிமேண்டாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. சீட்டெல்லாம் நல்லா ஃபுல்லாக தாங்க போச்சு. அண்டர்சர்வ்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க போச்சு. ஏன்னா முன்னாடி 5 இருக்கும், பின்னாடி 5 இருக்கும், நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போகிறோம். இதில் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயினோட ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஊரில் வந்து மகா கும்பமேளா அப்படின்னு ஒன்று நடக்குது கைஸ். அதுக்காக இந்த ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணி இந்த கோச்சஸ் வந்து அங்கே அனுப்பி விட்டாங்க. அந்த கோச்சஸ் எல்லாம் வந்து மார்ச் மாதம் தான் ரிட்டன் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டிமாண்டான ட்ரெயின் சர்வீஸை வந்து ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை ஜன்சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஐசிஎஃப் கோச்சை ரிமூவ் பண்ணிட்டு LHP கோச்சஸ் கொடுத்தாங்க. நம்ம அதையுமே வந்து விளாக் எடுத்திருப்போம். அப்புறம் அந்த மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஓல்டு ஜன்சதாப்தி கோச்சஸ் வந்து சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோச்சஸை வச்சு இந்த ட்ரெயினை ரன் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் ட்ரெயினோட ஷெட்யூல்டு டைம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதே டைமிங்கில் இந்த கோச்சை வச்சு ரன் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 3 நாள் ரன் ஆகும் கைஸ். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் ரன் ஆகும். தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளியும் ரன் ஆகும், திருச்சிராப்பள்ளி டு தாம்பரமும் ரன் ஆகும். அதோட 2வது வாரத்தில் தான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி அதோட 2வது வாரத்தில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு போகுது இல்லையா, அந்த ட்ரெயினை பற்றி சொல்லாமல் விட்டோம். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா 16779 திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாங்க இது. இந்த ட்ரெயின் தான் உள்ளத்துலேயே தமிழ்நாட்டிலே சொல்லலாம், தமிழ்நாட்டிலே ஒரு சுற்று ட்ரெயின்னா இது தாங்க. இந்த ட்ரெயினை வந்து காலையில் 11:55க்கு திருப்பதிலேருந்து எடுப்பாங்க. திருப்பதிலேருந்து பகலா ஜங்ஷன், காட்பாடி ஜங்ஷன், திருவண்ணாமலை, அப்புறம் விழுப்புரம், திருப்பாரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோட், மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது கைஸ். நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து இந்த ட்ரெயினோட ரூட் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கைஸ். திருப்பதிலேருந்து ராமேஸ்வரம் போகணுன்னா நம்ம மெயின்லைன் ரூட்டு, அதாவது அடலூர்லேருந்து தஞ்சாவூர் போய் திருச்சி போவோம் இல்லையா, அந்த மெயின்லைன் ரூட் வர்றதே சுற்றுதான் கைஸ். அப்படி இருக்கும்போது சரி இங்கேயாச்சும் வந்துட்டு போகிறான், திருச்சி வரைக்கும் போய்கிட்டோம். திருச்சிக்கு அப்புறமாச்சும் புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக போச்சுன்னா அது ஷார்ட் ரூட்டு, அதுதான் ஸ்ட்ரைட்டு. இவன் திருச்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா, திருச்சிக்கு அப்புறம் திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம் வழியாக இந்த ட்ரெயினை வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது கைஸ். திருப்பதியில் காலையில் 11:55க்கு எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4:05க்கு தான் இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 3 நாள் ரன் ஆகுது கைஸ். இந்த ட்ரெயினை வந்து மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாள் வந்து காலையில் 11:55க்கு திருப்பதிலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 4:05க்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. இப்போ வந்து மண்டபம் வரைக்கும் தான் ரன் பண்ணுறாங்க. எப்போ பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரம் வரைக்கும் ரன் ஆகும். இந்த ட்ரெயினை வந்து திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, திருப்பதியிலேருந்து விழுப்புரமோ, அடலூரோ, சிதம்பரமோ, இல்லை தஞ்சாவூரோ இது மாதிரி வரவங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஒரு சில பேர் திருவண்ணாமலையிலேருந்து தஞ்சாவூர் திருச்சி இது மாதிரி வருவாங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் கொடைக்கானல் மதுரை போவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்புறம் மானாமதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்க, ராமநாதபுரம் போகிறவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தங்காய்ஸ் யூஸ் ஆகும் இந்த ட்ரெயின். யாருமே திருப்பதிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு சில பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அடுத்து வாங்க கைஸ், நம்ம ஒரு ட்ரெயின் வரப்போகுது, அதை பார்ப்போம். வந்துட்டாங்க நம்மளோட ஈஸ்ட் டெல்டா கிங் சென்னை எக்மூர் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். நம்ம ஈசிஆர் ரோட்டு வழியாக அண்ணாக்குடி ட்ரெயின். இனி ஒருத்தன் தான் கைஸ் இருக்கான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. அந்த ராமநாதபுரம் ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப விட்டுருக்காங்க இப்போது உங்கள் ஸ்பெஷலாக. ஆனால் 3 வாரத்துக்கு தான் ரன் ஆகும். ஆனால் ஃபுல்லி ரிசர்வ்டு கோச்சு தான், அண்டர்சர்வ்டு கோச்சு கிடையாது. இந்த ட்ரெயினில் 3 அண்டர்சர்வ்டு கோச் இருக்குது கைஸ். முன்னாடி 3 இருக்குது, பின்னாடி 2 இருக்குது கைஸ். மொத்தம் 5 அண்டர்சர்வ்டு கோச் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோச் வந்து லேடிஸ்க்காக விட்ட அண்டர்சர்வ்டு கோச்சு. அப்புறம் மற்ற 2 கோச் வந்து ஜென்ரல் அண்டர்சர்வ்டு. பின்னாடியும் இதே மாதிரி 2 அண்டர்சர்வ்டு இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நான் வெள்ளிக்கிழமை ட்ராவல் பண்ணாலே அதிகபட்சம் இந்த ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவேன். சிதம்பரத்துலேருந்து பேரவண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன். இந்த டைம் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஏன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் கிளம்புவாங்க, இப்போது உங்கள் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த ட்ரெயினை வந்து இந்த தடவை சூஸ் பண்ணல. ஏன்னா கூட்டத்தை அள்ளிக்கிட்டு தான் வருவான், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமாக இருந்தேன் அப்படின்னு. எங்கள் ஈஸ்ட் டெல்டா சைட்லேருந்து திருநெல்வேலியை கனெக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ரெயின் இதாங்க கைஸ். தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஆனால் அது அதினப்பட்டினமும் பேரவண்ணி நிற்காது. இங்கே சிதம்பரமே நிற்காது, அதுதான் அதில் உள்ள பெரிய விஷயம். ஏன் செங்கல்பட்டு ஜங்ஷனே நிற்காது. இப்படி முக்கியமான ஸ்டாப்பிங்கெல்லாம் விட்டுட்டு ரன் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயினை ரன் பண்ணாமே இருக்கலாம் கைஸ். இவன் தான் எல்லா முக்கியமான ஸ்டாப்பிங்கும் நின்று, எங்கள் ஈஸ்ட் டெல்டாக்குள்ளேயும் எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று ஃபாஸ்ட்டாக போகிற ஒரே ட்ரெயின் இதான் கைஸ். இந்த ட்ரெயினை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்னை எக்மூர்லேருந்து சாயந்தரம் 3 மணிக்கு எடுப்பாங்க. சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் கோச் ஜங்ஷன், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் வந்து பேரளம் ஜங்ஷன் வழியாக திருவாரூர் போயிடும். திருவாரூருக்கு அப்புறம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதினப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேரவர்ணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலிக்கு காலையில் 7:10 போய் ரீச் ஆகிருங்க. இந்த ட்ரெயினுக்கு வந்து சென்னை எக்மூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் மொத்தம் 5.5 மணி நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்து வச்சுருக்காங்க. 5.5 மணி நேரம் இந்த ட்ரெயின் சும்மாவே நிற்கும். விழுப்புரம், திருவாரூர், காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் இந்த எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் நிறையா ஸ்லாக் டைம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லா ஸ்டேஷன்லேயும் தான் மொத்தமாக சேர்த்து 5.5 மணி நேரம் நிற்கும் இந்த ட்ரெயின். அதனால தான் இந்த ட்ரெயின் மொத்தமாக சேர்த்து 16 மணி நேரம் எடுத்துக்குது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த 5.5 மணி நேரத்தை கழிச்சிங்கன்னா வந்து வெறும் 10.5 மணி நேரத்துலேயே நீங்கள் போய் சேர்ந்துடலாம் கைஸ். திருநெல்வேலிக்கு நம்ம ஈசிஆர் ரூட்டை விட ஷார்ட்டஸ்ட் ரூட்டு எந்த ரூட்டும் கிடையாது கைஸ். விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலம் திருச்சி ரூட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஷார்ட்டு, அதை சொல்லலாம் நான். இங்கே தஞ்சாவூர் ரூட்டை விட இந்த ரூட்டு தாங்க ஷார்ட்டு. இந்த ஸ்லாக் டைமை இன்னமும் கம்மி பண்ணாமே இருக்காங்க. அதனால தான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுன்னா சென்னை எக்மூர்லேருந்து திருநெல்வேலி போகிறவங்க இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஈசிஆர் ரூட்லேருந்து, அதாவது ஈஸ்ட் டெல்டா ரீஜன்லேருந்து திருநெல்வேலி போகிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரெயின். இன்னும் திருவாரூர், காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடியல கைஸ். அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஜின் சேஞ்ச் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லாக் டைம்லாம் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. நிறையா கம்மி பண்ணி ஒரு 10.5 மணி நேரத்தில் போய் சேர்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் செந்தூர் எக்ஸ்பிரஸில் கஷ்டப்பட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த ட்ரெயினில் அண்டர்சர்வில் ஃப்ரீயாக போகலாம். அடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிற தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஜன்சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வர போகிறாங்க கைஸ். 5 மணிக்கு
நம்ம ஜன்சதாப்தி உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஜீனு அண்ட் இரண்ராஜன் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து இதுக்கு பின்னாடியே வர சென்னை எக்மோர் டு செந்தூர் எக்ஸ்பிரஸில் தான் அவங்க போவாங்க. அவங்க 2 பேரையும் வந்து நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் வந்து சென்ட் ஆஃப் பண்ணலாம். அது எப்படின்னு அப்புறமா சொல்கிறேன் கைஸ். நம்ம ஜன்சதாப்தி கோச் பழைய கோச் இருந்தாலும் புத்தம் புதுசு மாதிரி மின்னதில்லை கைஸ். ஒரு 23 மினிட்ஸ் டிலேவோட சிதம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். நம்மளை எப்படி சென்ட் ஆஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணலாம். இந்த ட்ரெயினுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க கைஸ். தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு எல்லா ட்ரெயின்லேயுமே 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க கைஸ். தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்க திட்டி ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு தான் கைஸ் நம்மளை விடுவாங்க. அதனால் 10:15 தான் இந்த ட்ரெயின் வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் போகும். இதுக்கு பின்னாடி வர சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இதை விட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அங்கே 10:30க்கே வந்துடுவாங்க தஞ்சாவூருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் தான் கைஸ் அந்த ட்ரெயின் பின்னாடியே வந்துட்டுருப்பான். அப்புறம் வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் இது 10:15 போயிட்டு இது கிளம்பிடும். அது வந்து 10:30க்கு வரும். அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம். அது ரொம்ப கூட்டமாக வரும் கைஸ். செந்தூரில் தொங்கிட்டு தான் வருவாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஜன்சதாப்தியோட பழைய கோச்சஸ் தான் கைஸ். நல்ல கம்ஃபர்டபுளான கோச்சு. உட்காந்து போகிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்திக்கு வந்து இதே கோச்சஸே இருந்திருக்கலாம் போல் எனக்கு தோணுச்சு கைஸ். அதில் உள்ளது ஸ்ட்ரைட்டாக தான் கைஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுதான் கைஸ் கம்ஃபர்டபுளான கோச்சு. எப்போவுமே ஓல்டஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதான் கைஸ். இதுக்கு கரெக்டாக பொருந்தது. ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சார்ஜிங் போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஓல்டில் வந்து ரெஸ்ட்டும் போவோம் இல்லையா, அங்கே மட்டும்தான் ஒன்று இருக்கும். நியூவில் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் அட்வான்டேஜ். ஆனால் மற்றபடி இந்த சாப்பிட்றதுக்குள்ள டேபிளோ இல்லை வாட்டர் ஹோல்டரோ எதுவுமே கிடையாது கைஸ். புஷ் பேக்கு எதுவுமே கிடையாது நியூ கோச்சில். அப்புறம் இந்த கோச் காம்போசிஷனை வந்து ஹாரிஸ் மேட்டையெல்லாம் அப்டேட் பண்ணலன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் கைஸ். இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து D1 கோச்சில் தான் விண்டோ சீட் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்தது வந்து இன்ஜினுக்கு அடுத்து SLR-D2 வந்துச்சு. அதுக்கப்புறம் D12லேருந்து ஆரம்பிச்சிச்சு கைஸ். நான் வந்து அப்போ லாஸ்ட்டு கோச்சு தான் வரும். அதனால் D12 ஏறி அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு கோச்சாக நான் போய் லாஸ்ட்டு கோச்சில் போய் உட்காந்தேன் கைஸ். நம்ம ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 105 km/h அந்த ஸ்பீடில் போச்சு கைஸ். ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்னாவே அவங்க வந்து ஏதாச்சும் சும்மா இருக்க இன்ஜின் தான் கொடுப்பாங்க. நமக்கு கொடுத்த இன்ஜின் வந்து BAP 1. அது வந்து 110 km/h தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. அது நல்லா இருந்தால் தான் 110. அது ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அதுபடி 105 km/h தான் போச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக 8:33க்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குள்ளே எண்ட் ஆகிட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டு கொடுத்துருந்தாங்க. 8:45க்கு தான் எடுக்கும். இதை விட மிகப்பெரிய ஸ்லாக் டைம்னால் அது வந்து திருப்பாரிப்புலியூர்லேருந்து சிதம்பரத்துக்கு 1/2 மணி நேரம் தான் ட்ராவல் டைமு. ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்துருந்த டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கு வந்து 6:02க்கு திருப்பாரிப்புலியூரில் கிளம்பி 7:30க்கு சிதம்பரம் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அவங்க ஆல்ரெடி 1 hour லேட்டாக தான் வந்தாங்க. 7 மணிக்கு தான் திருப்பாரிப்புலியூரே வந்துச்சு. ஒரு 23 நிமிஷம் லேட்டாக, இல்லை 20 நிமிஷம் லேட்டாக வந்து 7:50க்கு வந்து சிதம்பரம் வந்துச்சு கைஸ்.
சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு அரை மணி நேரம் தான், அதனால் இந்த ஸ்லாக் டைமை யூஸ் பண்ணி வந்துட்டாங்க. இங்கே மயிலாடுதுறையில் வந்து ஷெட்யூல் டைம் பார்த்திங்கன்னா 8:43க்கு வந்து 8:45க்கு எடுக்கணும். நம்ம வந்து 8:33க்கே வந்துட்டோம். ஆனால் 8:45க்கு தான் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் கும்பகோணம் தான். குற்றாலம், ஆடுதுறை எதுவுமே கிடையாது, ஸ்டாப்பிங் கிடையாது. கும்பகோணத்துக்கு எதுவும் பெருசாக ஸ்லாக் டைம் இல்லை கைஸ். நார்மலாக எல்லா ட்ரெயின்லேயும் போகிற மாதிரி மயிலாடுதுறை டு கும்பகோணம் அரை மணி நேரம். இவங்க 8:45க்கு எடுத்து 9:15க்கு போயிடுவாங்க. கரெக்டான டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. 8:45 ஆன் டைமுக்கு நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே நமக்கு பக்கத்தில் நிற்கிறது ஏதோ ஒரு பேசஞ்சரு, ஆனால் என்ன பேசஞ்சர்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த ட்ரெயினுக்கு வந்து வெரி லிமிட்டட் ஸ்டாப்பிங் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஸ்டாப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சிதம்பரத்துக்கு அப்புறம் சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர். பாபநாசம் முன்னாடி ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் இருந்துச்சு, அவங்க கேட்டதுனால அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வர செந்தூர் எக்ஸ்பிரஸுக்கு எந்த ஸ்லாக் டைமும் கிடையாது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸை வந்து வெறும் ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்துடுவாங்க கைஸ். அங்கே சிதம்பரத்தில் வந்து 8:08க்கு வரும். தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் 10:20க்கெல்லாம் வந்திருக்கு. இந்த ட்ரெயினுக்கு வந்து எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது, முக்கியமான ஸ்டாப்பிங் மட்டும்தான். ஆனால் அதுக்கு வந்து இடையில நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது கைஸ், அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அது இந்த டிஸ்டன்ஸை வெறும் 2.25 மணி நேரத்துலேயே வந்துடுவாங்க கைஸ். அதான் உண்மையாகவே கரெக்டான டைமிங்கே அதான் கைஸ். இது ரொம்ப ஸ்லாக் டைம் கொடுத்து எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஏர்லியாக போய் நின்று தான் கைஸ் போகும் இந்த வண்டி. இப்போ நம்ம ஆடுதுறை ரயில்வே ஸ்டேஷனை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கு பின்னாடி வர்ற சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து சிதம்பரத்துக்கு அப்புறம் சீர்காழி, அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் வந்து குற்றாலம் இப்போ நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1 2025 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆடுதுறை, அதுக்கப்புறம் வந்து கும்பகோணத்துக்கு அப்புறம் பாபநாசம். இது எல்லாம் நின்று தான் கைஸ் வரும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. சிதம்பரத்துக்கு அப்புறம் சீர்காழி, மயிலாடுதுறை, அப்புறம் கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர். ரொம்ப கம்மியான ஸ்டாப்பிங் தான். ஆனால் இருந்தாலுமே நமக்கு ஸ்லாக் டைம் அதிகமாக இருக்குது. அவனுக்கு வந்து கரெக்டான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த டைம் தான் கரெக்டான டைமு. அங்கே சிதம்பரத்தில் 8:15க்கு வருவோம். இங்கே வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு வந்து 10:30க்கு வந்துடுவாங்க கைஸ். வெறும் 2.25 மணி நேரத்தில் எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று வர்றாங்க கைஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:18 ஆகுது. ஆன் டைமுக்கு நம்ம கும்பகோணத்துக்குள்ளே எண்ட் ஆகிட்ருக்கோம். கும்பகோணத்துலேயுமே இதுக்கு நல்ல கூட்டம் நிற்கிது கைஸ். இந்த ட்ரெயின் வந்து கும்பகோணத்துக்கு நல்லா டிமாண்டான ட்ரெயின் தான் இது. கும்பகோணத்தில் நிறைய பேர் ஏறுறாங்க, அதோட நிறைய பேர் இறங்குறாங்க. அதாவது மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வர்றவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சிதம்பரம், சீர்காழி இந்த இடத்துலேருந்து கும்பகோணம் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் திருச்சி போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ ஏறி இருப்பாங்க. நம்ம கோச்சிலே நிறைய பேர் ஏறினாங்க கைஸ். எப்படின்னாலும் தஞ்சாவூரில் வந்து வண்டி ஃபுல்லாகிடும், திருச்சியில் தான் போய் எல்லாம் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 9:20க்கு ஆன் டைமில் கும்பகோணத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நமக்கு பாபநாசம் தான், வேறு எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. அந்த ஸ்டாப்பிங்கே முன்னாடி இல்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப மக்கள்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி நிற்கிது, அப்புறம் இது நிற்காதான். ஆனால் அந்த ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு 1/4 மணி நேரம் முன்னாடியே நம்ம தஞ்சாவூர் போயிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ஸ்டாப்பிங் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம நின்று தான் போயாகணும்.
ஆனால் இதுக்கப்புறம் தான் கைஸ் ஒரு ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் ஆன் டைமில் வந்துக்கிட்டு இருந்த வண்டி இதுக்கப்புறம் தான் லேட்டாக போகுது. இதுக்கப்புறம் பாபநாசத்துக்கு அப்புறம் தஞ்சாவூருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிராசிங் இருக்குது. அதை நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் கைஸ். ஒரு 3 நிமிஷம் லேட்டாக 9:34க்கு நம்ம பாபநாசத்துக்குள்ளே வந்து எண்டாகிட்ருக்கோம். இங்கே 1 நிமிஷம் தான் ஆல்ட்டு. 9:35க்கு எடுத்துருவாங்க. இது ஒரு சின்ன ஸ்டேஷன். ரைட் சைடு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்கிற ஒரு குட்டி ஸ்டேஷன் இது. இதுக்கு ஏன் எல்லா வண்டிக்கும் ஸ்டாப்பிங் தர்றாங்கன்னே தெரில கைஸ். ஆனால் இதே நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு வந்திருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கான்னே தெரியாது. அந்தளவுக்கு வெறும் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள். இங்கே நிற்கும்போது ஏன் நிற்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ ரைட் சைடு வந்து பார்க்கும்போது இங்கே நான் வந்து பாபநாசம் வந்திருக்கோம். லெஃப்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு தெரியாது. ரைட் சைடுக்கு வந்தால் தான் இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னே தெரியும். நான் நிறைய தடவை லெஃப்ட் சைடு தான் கைஸ் உட்காந்து வந்தேன். ஜான்சராப்தியில் வரும்போது லெஃப்ட் சைடு தான் உட்காந்து வந்தேன். அப்புறம் வந்து அடலூர் போட்டு மைசூரில் வரும்போதும் நான் வந்து லெஃப்ட் சைடு தான் உட்காந்து வந்தேன். எனக்கு இது வந்ததே தெரில கைஸ். ஆனால் இங்கே நிற்கும்னு தெரியும். ஆனால் இது எப்போ வந்துச்சுன்னே தெரில கைஸ். அதனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு வர்ற மாதிரி சீட்டை வந்து புக் பண்ணி, அதுவும் விண்டோ சீட்டில் புக் பண்ணி அழகாக வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் லேட்டாக 9:36க்கு நம்ம பாபநாசத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இதுக்கடுத்து நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். ஆனால் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் தான் கைஸ் நிற்கும், நமக்கு கிராசிங்காக நிற்கும். அது என்ன ட்ரெயின், அது என்ன ஸ்டேஷன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது என்னென்னு நான் அங்கே போய்ட்டு சொல்கிறேன். பாபநாசம் குட்டி ஸ்டேஷனாக இருந்தாலும் அழகான ஸ்டேஷனாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஸ்டேஷன்னு. நம்ம திட்டே ரயில்வே ஸ்டேஷன் தான் கைஸ் வந்திருக்கோம். தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற திட்டே ரயில்வே ஸ்டேஷன். இப்போ சொல்கிறேன் கைஸ் அது என்ன ட்ரெயின் கிராசிங் வரப்போகுதுன்னு. ட்ரெயின் நம்பர் 16866 தஞ்சாவூர் ஜங்ஷன் டு சென்னை எக்மோர் உழவன் எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். அந்த ட்ரெயினை வந்து 9:50க்கு தஞ்சாவூர்லேருந்து எடுப்பாங்க. காலையில் 4:25க்கு சென்னை எக்மோர் போய் ரீச் ஆயிரும். அந்த அழகான கிராசிங்கை பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். எப்படி கைஸ் கிராசிங் சூப்பராக இருந்துச்சா? இப்போ நம்ம கரெக்டாக 10:15க்கு நம்ம திட்டே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். 10:15க்கு நம்ம அங்கே இருக்க வேண்டியது, தஞ்சாவூர் ஜங்ஷனில் இருக்க வேண்டியது.
இப்போ தான் திட்டையிலேருந்தே கிளம்புறோம். அதனால் எப்படியும் 10:30க்கு மேலே ஆக்கிடுவாங்க. இப்போ தான் கைஸ் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கான். நிறைய பேர் நிற்கிறாங்க, தஞ்சாவூரில் இறங்க போகிறாங்க. நம்மளோட வந்த மொத்த கூட்டமும் தஞ்சாவூரில் இறங்கிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து தேய்ச்சி போகிறவங்க, அப்புறம் அங்கேருந்து தேய்ச்சி வர்றவங்களும். மோஸ்ட் டிமாண்ட் வந்து நம்ம மெயின்லைன் சைடு தான் கைஸ் இந்த வண்டிக்கு. இப்போ சொல்கிறேன் கைஸ், எதுக்காக நம்மளை வந்து கிராசிங் போட்டு நிப்பாட்டினாங்கன்னு. நம்ம கடலூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் லைன் தான் கைஸ், ஒரே ட்ராக் தான். ஒரு ஜங்ஷன்லேருந்தோ இல்லை ஸ்டேஷன்லேருந்தோ வெளியே வரும்போது 5-6 ட்ராக் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இது ஒரே ஒரு ட்ராக்கில் தான் ஜாயிண்ட் ஆகும். ஒரே ஒரு ட்ராக் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாகவே. தஞ்சாவூர் டு திருச்சி 2 ட்ராக் இருக்குது கைஸ், அதனால் பிரச்சனையே இல்லை. இன்னொரு ட்ரெயின் வந்தாலும் ஒன்று வரலாம், ஒன்று போய்க்கலாம். தஞ்சாவூர் ஜங்ஷன் வரைக்கும் ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கிறதுனால ஒரு ட்ரெயின் வரும்போது இன்னொரு ட்ரெயின் போக முடியாது. அதனால தான் நம்ம வந்து கிராசிங் போட்டாங்க. ஸ்பெஷலாக வர்ற எல்லா ட்ரெயினுக்குமே சுத்தமாக இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே மாட்டாங்க. முக்கியமான ட்ரெயின்ஸை தான் அனுப்புவாங்க. இது எப்படினாலும் ஸ்டாப் பண்ணி போட்டுருவாங்க. அதனால தான் தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து 9:50க்கு உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பிடும். திட்டைக்கு வெறும் 10 கிலோமீட்டர் தான், அதனால் எப்படியும் 10 மணிக்குள்ளே வந்துடுவான். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டான்னா, தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும்போதே ஸ்லோவாக தான் வெளில வந்திருப்போம் போல இருக்குது. அதனால் வந்து 10:15க்கு தான் இங்கேருந்து கிராஸ் பண்ணி போனோம். நம்ம வந்து திட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு 9:48க்கு வந்தோம். அப்போ தான் 9:50க்கு தான் தஞ்சாவூர்லேருந்து உழவன் கிளம்பிடுவான் இல்லையா, அதனால் அவனை விட்டுட்டு போகிறதுக்காக தான் நின்னாங்க. எப்போதுமே ஸ்பெஷல் ட்ரெயினுக்காக வந்து ரெகுலராக ரன் ஆகிட்டுருக்க முக்கியமான ட்ரெயின்ஸை வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து உழவனை விட்டுட்டு தான் போயாகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தான் வந்து 10:15க்கு தான் கிராஸ் பண்ணி போனோம். அங்கேருந்து நமக்கு வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக அவங்க உள்ளே வந்து 10:35 ஆயிடுச்சு கைஸ். 20 நிமிஷம் டிலேவோடு தான் வந்திருக்கு. இருந்தாலும் திருச்சிக்கு வந்து ஆன் டைம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவோடு போய் சேரும் கைஸ். தஞ்சாவூர் டு திருச்சி இந்த வண்டிக்கு நான் ஸ்டாப் தான், ஒரு 50 கிலோமீட்ரு. வேகமாக போயிட்டானா ஆன் டைமுக்கே போயிடும். 11:35 திருச்சியில் ஷெட்யூல்டு டைமு. 1 மணி நேரத்துலேயே போயிடுவான். அப்படி எங்கேயும் கிராசிங் போட்டு, அதாவது புதலூர்லேயோ இல்லை திருவெரும்பூர்லேயோ கிராசிங் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவோட 11:35க்கு போயிடலாம், 11:45க்கு போய் சேரும் கைஸ். அதோட இந்த ஜன்சதாப்தி ட்ரெயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1வது பிளாட்ஃபார்ம் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம உழவன் எக்ஸ்பிரஸும் 1வது பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் கிளம்போம். அதுக்காக தான் இங்கே திட்டையில் கிராசிங் போட்டு நான் வந்து அனுப்புகிறாங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து 3வது பிளாட்ஃபார்மில் தான் வந்துச்சு. அப்போ அது ரீசன் இல்லைன்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. உழவனை விட்டுட்டு தான் கிளம்பணுங்கிறதுக்காக தான் அங்கே நின்றுட்டு வந்திருக்கான். உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிறதுக்காகவே விட்ட டெய்லி ட்ரெயின் இது. தஞ்சாவூருக்காக டெடிக்கேட்டடாக விட்ட ட்ரெயின் இது. தஞ்சாவூர்லேருந்து 6.5 மணி நேரத்துலேயே நீங்கள் சென்னை எக்மூர் போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து சென்னை எக்மூர் போகணுன்னா, ஃபாஸ்ட்டாக போகணுன்னா பகல்லன்னா சோழன் எக்ஸ்பிரஸ், நைட்லன்னா உழவன் எக்ஸ்பிரஸ். இது தவிர பெஸ்ட்டான ட்ரெயின் வேறு எதுவுமே கிடையாது கைஸ். சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து திருச்சிராப்பள்ளி டு சென்னை எக்மூர், சென்னை எக்மூர் டு திருச்சிராப்பள்ளி, அதுவுமே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தான். இந்த 2 ட்ரெயின் மட்டும்தான் அப்பையிலேருந்தே ஃபேமஸாக இருந்தது தஞ்சாவூரில். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மூர் டு செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகனா, சிதம்பரத்துலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளை எப்படி வந்து அவங்க 2 பேரும் சென்ட் ஆஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ட்ரெயின் லேட்டாக வந்தது ஒரு நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ட்ரெயினும் லேட்டாக தான் வந்துகிட்ருக்கு. அந்த ட்ரெயினுக்கு வந்து பாபநாசத்தில் வந்து 9:55 டிபார்ச்சர் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த கிராசிங்கும் கிடையாது. எப்படியும் 10:15க்குள்ளேயாச்சும் உள்ளே வந்துடுவான். இன்றைக்கி வந்து 1 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 1/2 மணி நேரமாக பிக்கப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு மேலே பிக்கப் பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால பிக்கப் பண்ண முடியலை. அதனால் ஸ்லாக் டைமெல்லாம் சேர்த்து ஒரு 10:45 இல்லைன்னா 10:50க்குள்ளே வருவான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு 10:55க்குள்ளே வருவான்னு தான் ஹாரிஸ் ட்ரெயினில் போட்டிருக்கு. வாங்க பார்ப்போம் எப்போ வர்றான்னு.
உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. சென்னை எக்மோர் டு திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் கைஸ் இருக்குது. இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் அப்பையிலேருந்தே ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். நைட் நீங்கள் 4 மணிக்கு சென்னை எக்மோரில் ஏறினீங்கன்னா காலையில் 6 மணிக்கே நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய் ரீச் ஆயிடலாம். இது விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி அந்த ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போகாமல் நம்ம மெயின்லைன் வழியாக வர்றதுனால நம்மளுக்கும் யூஸ் ஆகும். தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறதுனா இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான். இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். செந்தூரில் எப்போவுமே அண்டர்சர்வ்ட் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். நார்மல் டேஸ்லேயே வந்து இதில் ட்ராவல் பண்ண முடியாது. நான் இதில் 2 தடவை தான் வந்திருக்கேன். இதில் சுத்தமாக என்னால் முடியல கைஸ். ஒரு கம்ஃபர்ட்டே இல்லை சுத்தமாக. அடித்து பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு தான் கைஸ் வருவாங்க. நான் வந்து இவங்களோட இதிலே வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அண்டர்சர்வ்ட் நிலைமையை யோசித்து பார்த்து தான் கைஸ் நம்ம ஜன்சதாப்தியிலே ரிசர்வ் பண்ணி வந்துட்டோம். வந்து அதுக்கும் இதுக்கும் காமன் நேரம் தான் வித்தியாசம். அதனால் அவங்கள சென்ட் பண்ணிவிட்டு கிளம்பினாலும் தான் நின்னேன். அவங்க வந்து லாஸ்ட் அண்டர்சர்வ்டு கோச்சில் தான் இருக்கேன்னாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாம். வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. அவங்க எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஓகே வாங்க அப்படியே அவங்கள பார்த்து பேசிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். முன்னாடி உள்ள அண்டர்சர்வ்டோட பின்னாடி உள்ள அண்டர்சர்வ்டு கூட்டம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு தான் இவங்க பின்னாடி ஏறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எப்போவுமே அண்டர்சர்வ்டில் தான் இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க எப்போவுமே. அங்கேருந்து வரும்போதும் சரி, இங்கேருந்து போகும்போதும் சரி. இதுலேயே ரொம்ப கம்மியெல்லாம் இல்லைங்க. அதில் விட ஒரு 3/4 கூட்டம் இருக்குது இதுலேயுமே. சரி வாங்க அப்படியே அவங்கள பார்த்து பேசிட்டு கிளம்பிடலாம். இங்கே நம்ம தஞ்சாவூர்லேயும் இந்த வண்டிக்கு செம கூட்டம் நின்றுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சைடு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் தான் தொங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஏற போகிறாங்கன்னு தெரில. திருச்சியில் இன்னும் இதை விட டபுளாக ஏறுவாங்க. எப்படி தான் என்ன போகுதுன்னு தெரில. ஆனால் திருச்சியில் கொஞ்சம் பாதி பேர் இறங்குவாங்க. அதில் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அப்புறம் ஏறி உட்காந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வண்டி கரெக்டாக 11 மணிக்கு கிளம்பி போயிடுச்சு கைஸ். சரி வாங்க நம்மளும் கிளம்புவோம். அப்படியே அவங்கள நல்ல வேலை கண்டுபிடிச்சி பேசிட்டேன். இல்லைன்னா நம்ம நின்னதே வேஸ்ட்டு. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனில் வந்து என்ட்ரன்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு கைஸ். எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரில. அப்போலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. பஸ் ஸ்டாப்புக்குமே இங்கே ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஏன்னா இங்கே தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் தனித்தனியாக பஸ் விட்டலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ முடிஞ்சு வந்து பயன்பாட்டுக்கு வரும்னு தெரியல. நம்ம இங்கே புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வர்ற இடத்துக்கு வந்து நின்றுட்டுருக்கோம். இன்னை மாதிரி ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. ஆனால் இன்னும் பஸ்ஸு வரல. இப்போ தான் பஸ் வருதுன்னு தெரில. எப்போவுமே இங்கே வந்து ஆன் பஸ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடைவெளியில் வந்து பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நைட்டு அன்டைம் ஆகிட்டதுனால இன்னும் பஸ்ஸு வரல. நிற்க வேற முடியல. சீக்கிரம் வாங்கடா. அப்புறம் தான் கைஸ் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு பஸ் வந்துருச்சு கைஸ். நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ்ஸு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. 11 மணிலேருந்து 11:20 வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரல கைஸ். இங்கே தஞ்சாவூரில் பெரிய அளவுலேயே என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டோ இல்லை ஓல்டு பஸ் ஸ்டாண்டோ போகணுன்னா மினிமம் 1/2 மணி நேரம் ஆகுது கைஸ். இந்த மாதிரி ஆன் வண்டியெல்லாம் எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று தான் போவாங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. மற்ற ஊரில் மாதிரி கிட்ட இந்த வாச்சும் பரவாயில்ல. ராமநாதபுரத்துலலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஏத்தாப்பில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இங்கே நமக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். நம்ம இதுக்காகவே வந்து 1/2 மணி நேரம் செலவு பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தாகணும். ஃபைனலாக இப்போ நம்ம 11:40க்கு தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு கைஸ். நல்ல வேலை இன்றைக்கி 20 நிமிஷத்துலேயே வந்துட்டான். ஏன்னா நைட் டைம்லலாம் டிராஃபிக் இருக்காது. இந்த வண்டியெல்லாம் அதிகமாக டிராஃபிக்கில் மாட்டோம். டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக வந்துட்டான் இன்றைக்கி. சரி வாங்க அப்படியே பட்டுக்கோட்டை பஸ் ஏறி போகலாம். பட்டுக்கோட்டையில் தான் அப்பா வெயிட் பண்ணுறாரு. நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து 1 ஹவரில் போயிடலாம். நம்மளை கூப்பிட்டு வந்த பஸ் A12 கைஸ்.
தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூருக்கு பஸ்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு அவ்வளோ பஸ்ஸு வந்து போயிட்டுருக்கோம். ப்ரைவேட் பஸ்ஸு மட்டுமே 50 பஸ்ஸுக்கு மேலே இருக்குது. அதோட கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒரு 20 பஸ்ஸுக்கு மேலே இருக்கும். ஆனால் பகலில் தான் அது மாதிரி இருக்குது கைஸ். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பஸ்ஸெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒரு பஸ்ஸையுமே காணணும். ஏன்னா இப்போ வந்து 11:40 ஆகுது இல்லையா, அதனால தான் எப்போ பஸ் வருதுன்னு தெரில கைஸ். நைட் டைம்லலாம் பஸ்ஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். நைட் டைம்லலாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் கைஸ் பஸ் இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை இன்னும் ட்ராக்கே போடாமல் இருக்காங்க. எப்போ தான் ட்ராக்கு போட்டு இவங்க எப்போ தான் ட்ரெயின் விடுவாங்கன்னு தெரில. அப்படி ட்ரெயின் விட்டாவாச்சும் தஞ்சாவூர் வரைக்கும் வேறு ட்ரெயின் வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு இன்னொரு ட்ரெயினில் போய்க்கலாம். அதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் கைஸ். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆகும். நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டோட ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து ஐ லவ் தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு பேஜில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், கிளியராக சொல்லியிருப்பார். நான் அந்த வீடியோவை வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது தஞ்சாவூருக்கு மட்டும் இல்லை, எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் தேவையான ஒரு அப்டேட் தான். அதை பார்த்துட்டு வாங்க. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டம், தமிழ்நாட்டிலே இல்லாத திட்டம்ப்பா தஞ்சாவூரில் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்சார் டைப்பில் வந்து இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறீங்க, மழை பெஞ்சா எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்குறீங்க. அந்த கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை. இப்போ நான் இங்கே நிற்கிறேன் பாருங்க, அந்த கேமரா தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த கிட்டக்கு போனால் தான் வரும் போலயே, அந்த அடிக்குது. ஸோ இதுதான் அப்டேட்டு. வந்து எல்லாமே நவுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சியும் பட்டுக்கோட்டை பஸ்ஸும் இங்கே நிற்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் திருச்சி பஸ் மட்டும் தான் நிற்க போகுது, பட்டுக்கோட்டை பஸ்லாம் அந்த சைடு நிற்க போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க ஐ லவ் தஞ்சாவூர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு 12 மணிக்கு ஒரு பஸ்ஸு கிடச்சிருச்சு கைஸ். எம்எஸ்எம் பஸ்ஸு தான் இது. வந்து தஞ்சாவூர்லேருந்து மல்லிப்பட்டினம் வரைக்கும் போகும். தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போயிட்டு அப்புறம் அதிராம்பட்டினம் போயிட்டு அப்புறம் அள்ளிப்பட்டினம் போகும். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் மட்டுமே நிறைய பஸ் இருக்குது கைஸ். அவர் சொன்னார் இல்லையா, அந்த அப்டேட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டார். பட்டுக்கோட்டை பஸ்ஸெல்லாம் அந்த சைடு நிற்கும்னு சும்மா சொல்லிட்டாரு. ஆனால் எந்த சைடுன்னு சொல்லாமல் விட்டார். கும்பகோணம் லைனா, இல்லை திருவாரூர் லைனா, இல்லை திருப்பொண்டி லைனா, இல்லை வந்து அன்னார்குடி லைனா, இல்லை அரியலூர் லைனா, இல்லை எதுவுமே சொல்லாமல் விட்டார். அப்போ தான் நம்ம வண்டி வந்து மன்னார்குடி லைனுக்கு பக்கத்தில் தாங்க நின்றுச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இதுக்கு இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 1.5 மணி நேரம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற பஸ்ஸு இந்த ஐயா பஸ்ஸு, எஸ்கே நாதன் பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து 1.25 மணி நேரத்தில் வரும். ஆனால் அப்படியே அவங்க 1.25 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாலும் தஞ்சாவூருக்குள்ளே உள்ள என்ட்ராயிட்டு இங்கே வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. அதையுமே நான் வந்து பார்த்துட்டேன். அவ்வளோதாங்க, இனிமேல் தூங்கிட்டு போக வேண்டியதான். இப்போ வந்து மணி 12:05 ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. எப்படியும் 1:30க்கு போய் நிப்பாட்டுவான். அது வரைக்கும் தூங்கிட்டே போவோம். தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டையெல்லாம் சூப்பராக ஓட்டுவாங்க கைஸ். ரோடு நல்லா இருக்குமா? ஆனால் என்ன, ரோடு தான் அப்படியே வளைஞ்சி போகும் கைஸ். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க. ஒத்தநாடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஊர். தஞ்சாவூருக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் உள்ள ஊர். அந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் ஸ்பீடு தெறிக்க விடுவாங்க, செம்மையாக போவான். 1.5 மணி நேரத்துலேயே போயிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் 1.5 மணி நேரம் அப்படியே தூங்கிட்டே போகலாம். அப்புறம் பட்டுக்கோட்டையில் போய் பார்க்கலாம் கைஸ். இந்த மாதிரி ஓல்டு சாங்கை கேட்டுக்கிட்டு தூங்கிட்டே போகிறது ஒரு தனி ஃபீலில் சூப்பராக இருக்கும். அதுவும் நைட் டைமில் இந்த ஓல்டு சாங்கு அப்படியே தூங்கிட்டே போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே, பட்டுக்கோட்டையில் போய் பார்க்கலாம் கைஸ். குட் நைட். தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போய் தஞ்சாவூர் டவுனை விட்டு வெளியே போகிறதுக்கு எப்படியும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆக்கிடுவாங்க கைஸ். அதனால தான் அந்த 1/4 மணி நேரம் ஆகிறது, 1.5 மணி நேரமாக வர்றது, இல்லைன்னா 1.5 மணி நேரம் தான். ஆளுங்க ஃபுல்லாக இருந்தால் வேகமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆளுங்க வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நின்று பார்ப்பாங்க ஆளுங்க ஏறுறாங்களா இல்லையான்னு. அப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, இன்னும் வேகமாக போயிட்டு அந்த 1.5 மணி நேரத்துலேயே நிப்பாட்டிடுவான். அதுதான் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை பஸ்ஸு. எப்போவுமே அப்படி தான் இருக்கும், எல்லா பஸ்ஸுமே அப்படி தான்.
தஞ்சாவூரில் லேட் ஆக்கிட்டாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போய் 1.5 மணி நேரத்துலேயே நிப்பாட்டிடுவான். எல்லா பஸ்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக 1.5 மணி நேரம் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே கைஸ், அட்டுக்கட்டையில் பார்க்கலாம். குட் நைட். பட்டுக்கோட்டை வந்தாச்சு கைஸ். 1:30 மணி தான், கரெக்டாக ஆன் டைமுக்கே வந்துட்டாங்க. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே எல்லோரும் இறக்கி விட்டான். ஏன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போகலான்னு கேட்டதுக்கு செட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்பா வெயிட் பண்ணுறாரு, வாங்க போகலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வந்து யூடியூப்பில் இருக்குது, யூடியூப் லிங்க் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. பாய் கைஸ்.